நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலம் தூப வர்க்கம் அள்ளிச் சென்றேன் அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலம் தூப வர்க்கம் அள்ளிச் சென்றேன் அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜனக்குள் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளைது மண்ணில் மாந்தர்களும் கதிரும் நேரமது நம் நேசைய மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவங்களும் மாற்றிடவே மாஜோதி மானிடனானார். உன்னை மிக்க தன்மை வழியாக தந்து அவர் அந்த இல்லையே. மானிடரின் பாவங்களை மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மிக்க தன்மை பலியாக தந்து அவர் அந்த இல்லையே. நன்மை திராகவே நம்பினோர்களாம் அது நன்மை அளித்ததே. நாசிராகவும் நன்மை பிறந்ததே நம்பினோர்களாம் அது நன்மை அளித்ததே. காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளைது மண்ணில் மாதர்களும் கதிரும் நேரமது நம் நேசைய மண்ணில் உதித்தார். காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளைது மண்ணில் மாதர்களும் கதிரும் வேளைது நம் நேசைய மண்ணில் உதித்தார். நம் நேசைய மண்ணில் உதித்தார். பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 6:22-27 வரையிலான வசனங்கள். பின்பும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளன்று ஆண்டவர் நம்மை ஒரு சிறு குழுவாய் கர்த்தருடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்த தயவிற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி, கொடுத்த நல்ல குடும்ப உறவுகளுக்கு நன்றி. ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரோ
நம்முடைய தேவைகளை குறித்து தேவனிடம் பேசும்போது நம்ம இருக்கிற பெரிய காரியங்களை மறந்து விடுகிறோம். பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஜீவனோடு எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் பெட்ஸில் படுத்துட்டு லைவ் சர்வீஸ் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களால எழும்பி புறப்பட்டு வர முடியல. ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினார். ஹல்லே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. We just thank God for the gift of life and health, for every organ that is functioning well in our bodies. Lord, we remember all those who are sick, that you will bless them and you will heal them. And I read a verse, ஒரு வசனத்தை படிக்கிறேன். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். இப்படியாய் சொல்கிறது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களோடு சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் என்ன நடந்தது? ஒரு நம்ம இங்க கூடியிருக்கிற மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 6000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க, இஸ்ரவேலர் அவர்கள் கூடி துதிக்கும் போது கீத வாத்தியங்களோடு, அந்த காலத்துல என்ன கீத வாத்தியம் இருந்திருக்கும் நமக்கு தெரியாது, ஆனா அழகா பூரிகைகளோடு கீத வாத்தியங்களோடு அவர்கள் சத்தத்தை தொனிக்க பண்ணி ஸ்தோத்தரித்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? கர்த்தருடைய வீடாய் தேவாலயம் மேகத்தினால் நிறைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிறைக்கப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாது போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே, இந்த அலங்கார வாசலுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்ன மேகமா எங்களை மூடி மறைக்கட்டும். கர்த்தருடைய கிருபை நம் மீது விளங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிது நேரத்துல ஆண்டவரை நம்ம பாடி துதிக்க போறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்க போறோம். அலங்கார வாசலாலே அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டுவோமா? ஓ நம் நம்பிக்கை நாயகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால வாயார மனதார அவரை துதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுவோமா? முடிந்தவர்கள் எழும்பி நின்று நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா, நம் ரட்சகரை, நம்மை படைத்தவரை ஆராதிப்போமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு வந்தீர்களோ? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஹல்லேலூயா. சபையுடனே துதிப்போமா துதிப்போமா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே.
தீர்ப்பு பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா யெகோவா நிசியே ஹல்லேலூயா சொல்வோமா யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா யெகோவா நிசியே ஹல்லேலூயா மறுபடியுமா யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா யெகோவா நிசியே ஹல்லேலூயா யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா யெகோவா நிசியே ஹல்லேலூயா யெகோவா ஈரே ஹல்லேலூயா பரிசுத்த பிதாவே ஹல்லேலூயா ஓ நம் தேவைகளை சந்திப்பவர் அவர் பரிசுத்த பிதாவே ஹல்லேலூயா 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 குரல்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 சாரோனின் ரோஜாவே ஹல்லேலூயா லீலி புஷ்பமே ஹல்லேலூயா சாரோனின் ரோஜாவே ஹல்லேலூயா லீலி புஷ்பமே ஹல்லேலூயா அழகில் சிறந்தவரே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா அழகில் சிறந்தவரே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா 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 சொல்லுமா ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தரை துதிக்கும் போது அவர் நம் துதிகளுக்கு பாத்திரர். எத்தனையோ நேரங்கள் மனிதர்களை துதிப்பார்கள். நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி போய் மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. அவங்க இந்த நேரத்துல எனக்கு உதவலையே, ஆனா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா கர்த்தரை துதிக்கும் போது மெய்யாகவே உணர்ந்து நம்ம சொல்ல போறாண்டவரே, இத்தனை ஆண்டுகள் என்னோட இருந்தீங்க, கடந்து வந்த பாதைகளை நம்ம எண்ணி பார்த்து சொல்ல போறோம். அது எத்தனை வருடங்கள் தெரியாது, யார் யாருக்கு என்ன வயது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் 2024 நடந்திருக்கலாம். நம்ம நினைக்கலாம், அதோ பொல்லாத காரியம் எனக்கு நேரிட்டது, ஓ எனக்கு மனசு எவ்வளோ வலிச்சது, என் மனசு உடஞ்சி போச்சுன்னு சில பேர் நின்று கொண்டிருக்கலாம். 2024 வாஸ் அ வெரி பேட் இயர் ஃபார் மீ அப்படின்னு சில பேர் சொல்லலாம். 2024 ஆண்டவர் எனக்கு புதிய ஆரம்பங்களை கொடுத்தார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி பலவித யோசனைகளோடு நம்ம நிற்கலாம். ஆனா இன்னும் 2 வாரத்துல நம்ம புதிய வருஷத்துக்குள்ளாய் போகிறோம். நம்ம சொல்ல போற ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்காத படிக்க நடந்ததெல்லாம் நன்மைக்கே. சொல்லுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே. யாருக்கு நன்மைக்கா? கர்த்தரை நேசிப்பவர்களுக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ரோமர் 8:28 நம்ம சொல்ல போற அதன்படியாய் ஆண்டவரே, என்னெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததோ அது தீமைக்காக சத்துரு அதை கொண்டு வந்தாலும் நீ நன்மையா எனக்கு செய்து முடித்தி. அப்படி யோசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமது தலைவனா இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையின் நாயகனாய் இருக்கிறார், நம் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைந்ததில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் நம்ம சொல்ல போற ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வாழ்கிற ஜனங்கள், உம்முடைய நாமத்தால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி சந்தோஷமாய் நம் தேவனை எல்லாரும் துதிப்போமா?
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தேவன் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மறுபடியும் சொல்லுமா, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருந்தேன். அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவரை நினைத்து துதித்து மகிழ்ந்து ஹல்லேலூயா. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நின்று நின்று துதித்து துதித்து நின்று நின்று துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. நீங்க பாடுவீங்களா? சொல்லுமா சொல்லுமா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருந்தேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே. அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுமா, யாரெல்லாம் மகிழ்ச்சியோட. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மறுபடியும் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் மகிழ்ந்திருக்கோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க போறோம். அவர் நல்லவர் என்று சொல்லி, அவர் வல்லவர் என்று சொல்லி, ஜீவனுள்ள தேவனின் ஆவியை வாரும் என்று சொல்லி பாட போறோம். எல்லாம் ஏகோபித்து ஒரு மனதின் ஆவியோடு நம்மை துதிக்கும் போது கர்த்தர் நம்ம எப்படி வசனம் படித்தோமோ மகிமையின் போர்வையாய் நம்மை மூடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்கு நாங்கள் பாத்திரர் அல்ல, இருந்தாலும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இறங்கும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய தேவைகள் அநேகமா இருக்கலாம். சந்தேகத்தோடு யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கீங்களோ, அடுத்த வருஷம் இது நடக்குமா, இது நேரிடுமா, என் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி வருமா என்று சொல்லி, ஆனா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை அதுதான். There is nothing that is impossible for God. I just want to tell you the same thing. அதே வார்த்தைகளை சொல்லுகிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரால் கூடாத காரியம்
ஒன்றும் இல்லை. என்னால் கூடாது, உங்களால் கூடாது, ஆனால் யாரால் கூடாதது ஒன்றுமில்லை, கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நல்ல தேவன், அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்ல போறோம், வார்த்தைக்கு நேராய் நம்ம புறப்பட்டு செல்ல போறோம், நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த போறோம். ஆனா ஜீவனுள்ள தேவன் எங்களை நிரப்புங்க. அந்த வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அது கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை கொடுங்க, கரம் பிடித்து எங்களை நடத்துங்க, ஒரு நாளும் எங்களை விட்டு விடாதீங்க என்று சொல்லி சேர்ந்து அவரை துதிப்போம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஓ ஜீவத்தண்ணே ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில நடத்தும். நடத்துமே. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில நடத்தும். ஓ ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓ ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை துயா. பாதகனின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்ல. பாதகனின் பாவம் ஓ என் பாவங்கள் போக்கவே பாதகன் போல் தொங்கி கரங்களை உயர்த்தி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்த தேவன், நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமற்ற இயேசுவே. நம் துரோகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். இப்பொழுது வீச செய்ய மனமிரங்கும் கர்த்தாவே என்று சொல்லலாம். நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர். சேர்ந்து ஆவியோடு நீர் வல்லவர், நல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், வாய்களை திறந்து இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. அவர் உண்மையுள்ள தேவன். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுங்க ஆண்டவரே எங்கள்
மீது ஊற்றுங்க. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். தேவனே நீர் பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர். தேவனே நீர் வல்லவர். வாயிலை திறந்து சொல்லுமா. ஓ நீர் என் தேவன். தேவனே ஹல்லேலூயா. தேவனே நீர் வல்லவர். தேவனே நீர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறோம். நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், அற்புதம் செய்கிற தேவன் நீர் என்று சொல்லி யாருக்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு நன்மைகள் மட்டும் இல்லை, எனக்கு அற்புதம் வேணும் அப்பா, அது இப்பவே நடக்கணும் என்று சொல்லி இந்த காலத்துக்குள்ளாய் நடக்கணும். மேபி there is a deadline that is awaiting you, maybe it's a verdict that you need. ஆனா கர்த்தர் தான் தீர்ப்பு சொல்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், அநேகர் நம்ம அக்யூஸ் பண்ணலாம், அநேகர் நமக்கு ஆகாத வார்த்தைகள் சொல்லலாம், ஃபேவரபிளா பேசலாம். ஆனா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃப்ரம் காட். நம்ம we don't have the right to judge people. We can pray for them, but the verdict it comes from the Lord. Hallelujah. தேதிகளை குறிக்கிற தேவன் அவர். Hallelujah. அதை நம்ம சொல்ல போறோம். அது நம்ம வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை நம்முடைய உடல் சுகவீனத்தை குறித்து இருக்கலாம். இந்த நாளுக்குள்ள எனக்கு இத்தனை கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி வந்திருக்கலாம். எனக்கு இன்னும் பெலன் வரலையே என்று சொல்லி பெலன் எழுந்து நிற்கலாம். அது எந்த காரியமா இருப்புன்னு நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே, யூ மேக் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் டைம். கர்த்தருடைய காலத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால விசுவாசித்து நம்ம சொல்ல போறோம். நீர் அற்புதர், நீர் எனக்காய் அற்புதம் செய்கிறவர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி அவரை அண்டி நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு அற்புதம் செய்வார். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஆலயத்துல நிக்கிறேன், ஆரோக்கியமா நிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன், நான் சாட்சியாய் மறுபடியுமாய் வந்து இங்கு சொல்லுவேன் என்று சொல்லி அந்த குறிப்பை வைத்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் அழகாய் அதன் காலத்துல அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோமா? எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. விசுவாசிக்கிறவங்க அற்புதர். ஓ என் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தின் இரு போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உற்சாகமாம். உலகில் இரு போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே.
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லும் அற்புதர் 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 ஹல்லேலூயா. இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆழக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகராத காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தான சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. மறைந்தவர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தவர் அந்தகிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிரம் விசுவாசத்தோடு எழுந்த இயேசு எல்லாரும் சேர்ந்து அற்புதரே. எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், கரங்களை தட்டி கரங்களை தட்டி சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. யாருக்கெல்லாம் அற்புதம் வேணுமோ சொல்லி சொல்லி பாடுவோமா? அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நீங்க மட்டும் சொல்லுங்க அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று. ஹல்லேலூயா. வாக்குதத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். இட் இஸ் given on the screen. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தரின் முகத்தை முதல்ல நம்ம நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் முகம் நம் மீது பிரசன்னமாகும் போது வேற எந்த மனுஷி முகம் இல்ல, கர்த்தருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும் என்றால் அது என்னெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க முகம் ராசியான முகம், காலையில எழுந்து நான் அவங்க முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லி. அதை குறித்து எனக்கு தெரியாதானா? கர்த்தரின் முகம் இட் பிரிங்ஸ் அஸ் ஃபேவர். ஹல்லேலூயா. இட் பிரிங்ஸ் அஸ் கிரேஸ். கர்த்தருடைய கிருபையை நமக்கு கொண்டு வருகிறது. அதிகாலையில் எழும்பும் போது நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே உடைய அழகான முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன், தயவு செய்து என்ன வெட்கப்பட்டு விடாதீங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் நம் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நம் கரங்கள்ல வேதாங்கமை உயர்த்தி சொல்ல போறோம். இந்த BIBLE ஃபர்ஸ்ட் வாலண்டியர் ஏற்கனவே வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் வரவங்க பெஸ்ட் பாருங்க, ஏற்கனவே வந்துட்டாங்களே. சேர்ந்து வேதாகமத்தை கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். The BIBLE, yes, that's the book for me. சேர்ந்து பாடுவோமா? The BIBLE, yes, that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE, come on everybody. Stand alone, the word of God, the BIBLE. Hey, hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen. Amen, hallelujah. Amen, hallelujah.
அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். சில நொடிகள் நாங்கள் தருகிறோம். உங்கள் மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யலாம், இல்லைனா சைலண்ட் மோடில் நீங்கள் போடலாம். சில்ட்ரன் கேன் கோ டு த சண்டே ஸ்கூல். ஒரு மாசத்தை முடிக்கிறதுக்கு ஆயுதமாகும் பொழுது இன்னொரு பக்கம் புயல் மேல புயல், புயல் மேல புயலாய் செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சில பட்டணங்கள் தண்ணீர்ல தத்தளித்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் சொல்றாங்க அடுத்தது சென்னை நோக்கி வர்ற மழை, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. The news that we hear from the outside world is no good news at all. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆறுதலாய் ஒரு செய்தி இருக்கும், ஏதோ ஒரு நல்ல செய்தி இருக்கும் அப்படின்னு நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது அது நம்மை துக்கப்படுத்தி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மனசு கஷ்டப்பட தான் வைக்குது. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், we are going to tell God, நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் அந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அன்னை மரியாள் அன்றைக்கு தேவதூதனை பார்த்து கேட்டாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை அதே போல தான் நீங்களும் கேட்குறீங்க, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி முடிய போகுது, இந்த வருஷம் எப்படி முடிய போகுது, ஒருவேளை ஏதோ ஒரு கேள்வியோடு வரீங்க. அன்றைக்கு அந்த தேவதூதன் அந்த மரியாளை பார்த்து சொன்னாங்க, மனிதனால் கூடாதது தான் ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி. அதே போல் இன்றைக்கு எந்த காரியம் மனுஷர்களால் கூடாது, நிச்சயமாய் சொல்கிறேன், நாம் எதிர்பார்க்கிற காரியம் மனுஷர்களால் கூடாது. அது ஏமாற்றத்தில், துயரத்தில், துக்கமாய் தான் நமக்கு முடியும். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு கூட இருந்து நம்ம சொல்ல போகிறோம், என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் அந்த பாடலும் சொல்ல போது நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம். God lead me through the last few days of this month and take me into the new month அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது. தேவ அன்பு வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது. துன்பம் வரும் நேரங்களில் இரட்சகரின் அன்பை நினைத்தால் வந்த துன்பம் ஓடி மனமகிழும். தேவ அன்பு வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது. சொந்தமாய் ஒன்றும் இல்லை, யாவும் அவர் தந்ததுதான். சுகமாய் உறக்கம் கொள்ள பணம் புகழ் மயக்கம் வேண்டாம். உலகம் அனைத்தும் உனதே ஆனாலும் ஆத்மம் நஷ்டம் அடைந்தால் பலன் என்ன? தேவ அன்பு வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது. துன்பம் வரும் நேரங்களில் இரட்சகரின் அன்பை நினைத்தால் வந்த துன்பம் ஓடி மனமகிழும். தேவ அன்பு வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது.
வேலை இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சில நேரங்களில் சொல்லுவாங்க ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட் அப்படின்வாங்க. ஈஸியாக நீ முன்னாடிலாம் டிப்ரெஷன் அப்படின்னா ஒருவேளை சிலர் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு என்ன காரியம் அப்படின்னா நான் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான், பைத்தியக்காரி மாதிரி பண்ணுறாளே அப்படின்வாங்க. அன்னைக்கெல்லாம் என்னை யாரை பார்த்து பைத்தியன்ற, என்ன பார்த்தா பைத்தியன்றன்னு அதுலேயே பெரிய சண்டையாகி அது இன்னும் மோசமாய் மாறும். ஒருவேளை இன்னைக்கு அந்த வார்த்தைகள்லாம் அந்த நாட்களில் மிகுந்த கெட்ட வார்த்தை, அதெல்லாம் யாரும் கேட்கவே முடியாது. ஒருவேளை யாரையாவது நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை போகணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், பிளட் பாயில் ஆகும், பிபி ரைஸ் ஆகும், அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை எனக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா என் மைண்டு சரியில்லையா அப்படின்னு அவங்க வானத்தை கீழே ரெண்டாக பிரிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லாரும் சொல்கிறாங்க ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட், ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ட், ஐ எம் வெரி troubled, I'm very disturbed. ஒருவேளை இதெல்லாம் ஈஸியாக சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிற பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து பெரிய ஆட்கள் சிஇஓஸ் வரைக்கும் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். ஐ எம் வெரி டிஸ்ட்ரெஸ், ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட், ஐ எம் வெரி ட்ரபிள்ட், ஐ நீட் டு மீட் மை கவுன்சிலர், ஐ நீட் டு கோ ஃபார் மை தெரப்பி அப்படின்வாங்க. முன்னாடிலாம் இதெல்லாம் ஒருவேளை கெட்ட வார்த்தையாய் ரகசியமாய் பேசுகிற ஒரு ஒய்ஃபுக்கோ ஒரு ஹஸ்பண்டுக்கோ இப்படியா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இப்படியா மைண்ட் லெவலில் ட்ரபிள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய காரியம், ரகசியம். அதை வெளியில் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க அப்படியாய் பாதுகாப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமான காரியமாய் போயிருச்சு. ஒருவேளை அதுக்கு என்ன செய்வாங்க, மேக்சிமம் ஒரு ஆள் கிட்ட போய் பேசும் பொழுது அவங்க நம்முடைய காரியங்களெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற சொல்யூஷன் சில நேரம் ஒர்க் ஆகாத பொழுது என்ன தெரியுமா செய்வாங்க, நமக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங், நம்முடைய மைண்டை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, உன் மைண்டு ட்ரபிள்டாக இருக்குது, உன் மைண்டு நீ படுத்துட்டா கூட இதே யோசிச்சுட்டே இருக்க, உன் மைண்டில் இது ஓடிட்டே இருக்குது, அதனால தான் உனக்கு இந்த காரியம் நடக்கிறது இல்லை, உன் மைண்டில் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம யார் இடத்துல எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க, எனக்கு ஒரு நிம்மதிக்குரிய காரியங்களை கொடுப்பாங்க. நான் இருக்கிற பிரச்சனையில் எனக்கு ஏதோ ஒரு ஆறுதலை நம்ம தேடி போகும் பொழுது அவர்கள் நமக்கு ஆறுதலை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்முடைய மைண்டை ரெஸ்ட் பண்ணும்படி நம்முடைய மைண்டை கொஞ்ச நேரம் அதை திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் செய்வாங்க. அந்த மாத்திரை என்ன செய்யும், ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யும், அல்லது ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யும், அல்லது மேக்சிமம் ஈவன் டபுள் டோஸ் டபுள் ஸ்ட்ரென்த் எடுத்தோம்னா கூட அது ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு அதற்கு பின்பு காலையில் எழும்பின உடனே ஒரு எலாஸ்டிக்கை போல எந்த கவலைகள், எந்த பயங்கள், எந்த காரியங்கள் நம்முடைய மைண்டை அந்த டாக்டரோ அந்த சைக்காட்ரிஸ்டோ இல்லாட்டி அந்த தெரபிஸ்டோ நம்ம மைண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும்னு சொல்லி அந்த மாத்திரைகளை கொடுக்குறாங்களோ, அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது திருப்பி நம்ம மைண்டில் வந்து முன்னாடி காட்டிலும் ஒரு மடங்கு ஏறி போய் கடைசியாய் அவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அவங்க மற்றவங்களோடு பேச மாட்டாங்க, மற்றவங்களோடு பழக மாட்டாங்க, அவங்களால சிரித்து சந்தோஷமா இருக்க முடியாது, அவங்க வேலினேட் பண்ணிடுவாங்க, அவங்கள தூரமாய் போயிடுவாங்க. கடைசியாய் எந்த காரியங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்தாங்களோ அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடணும், அவங்க விளங்காம போயிடணும், அவங்க அப்படியே தற்கொலை செய்து கொள்ளணும், ஏதோ ஒரு காரியத்தை சொல்றோம்ல அந்த காரியங்கள் நடந்துரும். பிரியமான இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். வேதம் சொல்லுது, பாலை கொண்டு போயிட்டு ஒரு நீதிபதிக்கு முன்பாய் நிறுத்துறாங்க. அக்ரிப்பா ஒரு தேசத்தினுடைய ராஜா, ஆனால் ஒரு தேசத்தினுடைய ராஜா இருந்தாலும் அந்த ஜுடிஷியல் டியூட்டிஸை இந்த அக்ரிப்பா தான் செய்வார். அவருக்கு முன்பாக ஒரு குற்றவாளி கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அவன் மேல் என்ன குற்றம்னு சொல்லி அவர் தான் கேட்பார். அது ஒரு குவாசி கோட்டை போல அல்லது ஒரு நிஜ கோட்டை போல அன்றைக்கு வருகிறவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். சார், இவனை நாங்கள் இப்படியாய் கையும் களவுமா பிடிச்சோம், இந்த காரியங்களை செய்கிறாங்க என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுவார்கள். அதை கேட்ட பிறகு அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு ஜட்ஜாய் மாறி அவர்களுக்கு நீதி கொடுப்பார். இப்பொழுது வந்திருக்கிற பால் எப்படிப்பட்டவர் என்றால், லோக்கல்ல இருந்து யாராவது இருந்தா என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் யாராவது ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்காக யார் வரா அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாய் சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க அல்லது உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிடாது, ஒரு சீனியர் கவுன்சிலை நீ ஹையர் பண்ணு. பொதுவாய் அவங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பல வருஷம் பல நீதிபதிகளை பார்த்துருப்பாங்க, அவங்களோட கூட வேலை செஞ்ச இந்த கொலீக்ஸ். ஏன் சீனியர் கவுன்சில் அப்படின்றாங்கன்னா, அவங்களோட கூட வேலை செஞ்சவங்க ப்ரமோட் ஆகி அல்லது செலக்ட் அவங்க ஜட்ஜஸா இருப்பாங்க. ஆகையால இவர்கள் மேலுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா சொல்லும், நீ யாரையாவது ஒரு சீனியர் கவுன்சில் எடு, யாராவது ஒரு நல்ல லாயர் எடு என்று சொல்லி இன்றைக்கு உலகம் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும். அன்றைக்கு ஒரு லாயரும் இன்றைக்கு பாலுக்கு வர முடியல. ஏன்னு சொன்னா இவருடைய ஊர் வேற, இவருடைய சொந்த ஊர் வேற, அந்த ஊர்ல எது நடந்திருந்தாலும் ஈஸியா டேக்கிள் பண்ணியிருப்பார். இப்போ இவர் வேற ஒரு தேசத்துல, ஒருவேளை இன்றைக்கு ஒரு மெட்ராஸ்காரன் வச்சுக்கோங்க, இவரை கொண்டு போய் வெஸ்ட் பெங்கால்லையோ, இவரை கொண்டு போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயோ வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு காரியத்துக்கு அரெஸ்ட் பண்ணதை போல இவருடைய ஊரு, இவருக்கு தெரிஞ்சவங்க, இவருக்கு அசோசியேட்டடா இருந்தவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க. இவர் வேற ஏதோ தேசத்துல வேற ஒரு ஊர்ல கொண்டு போய்
போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ராஜாக்கு முன்பு நிறுத்துறாங்க. அப்பொழுது எல்லாரும் கேட்கறாங்க, என்ன பேச போறார் அப்படின்ட்டு. கடைசி அந்த ராஜா பார்க்கிற, உனக்கு யாரும் வக்கீல் இல்லையா, உனக்கு யாரும் பேசுறதுக்கு இல்லையா, உனக்கு யாரும் வந்து உனக்காய் சிபாரிசு பண்ண யாரும் இல்லையா, சரி நீ பேசுப்பா, வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு சே அப்படின்னு பொழுது அந்த மனுஷன் எந்த சூழ்நிலையில் இருந்தார்னா, அவருடைய கைகள் விலங்குனால கட்டப்பட்டது, அவருடைய கால்கள் விலங்குனால கட்டப்பட்டது, அவருடைய ஃப்ரீடம் எல்லாத்தையும் கிளிப் பண்ணிட்டாங்க, அவருடைய சிறகுகளை உடைத்துட்டாங்க, அவர் இனி வெளியில போக முடியாதபடி வெளி உலகத்தை பார்க்கவே கூடாது என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் சில ஸ்கீமிங் பண்ணிட்டாங்க. அவரை எல்லா விதத்துல அழிச்சிடணும், அவருடைய துக்கத்தை அதிகரித்திடணும், இந்த மனுஷனை டிப்ரெஷனுக்குள்ளாய் தள்ளிடணும், இந்த மனுஷன் மறுபடியும் வந்து அந்த சூப்பர் ஹீரோ போல மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, இந்த மனுஷன் யாருக்குமே பிரயோஜனப்படக்கூடாதுன்னு அவருக்கு விரோதமாய் ஒரு டீமை போல ஆர்கனைஸ் பண்ணி அந்த ராஜாக்கு முன்னாடி நிற்கிற. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க, என்ன செய்ய போறான் இந்த ஆளுக்கு, ஒருத்தரும் இல்லையே, இந்த ஆளுக்கு பேசுறதுக்கு வக்கீல் இல்ல, அல்லது வக்கீல்களை போல அன்னைக்கு இருக்கிற இவருடைய ஃப்ரெண்ட்ஸோ அசோசியேட்டடோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் யாரும் இல்ல, ஒரு அனாதையை போல என முன்பாய் நிற்கிறானே, சரி என்னதான் பேசுவான், சரி நீ பேசுப்பா என்று சொல்லி அவரை பார்க்கும் பொழுது, நான் டாக் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு பொழுது, அன்றைக்கு அந்த ராஜாவை பார்த்து அந்த ஜட்ஜை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் சொல்றாரு, ஐ திங்க் மை செல்ஃப் ஹாப்பி என்று சொல்லுகிறார். தமிழ்ல படிக்க கேட்க போறோம். அவர் சொல்லுகின்றார், நான் அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என் மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு உலகம் சொல்லும், நீ ஒரு ஃபெயிலியர், நீ என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்ட தெரியுமா, நீ என்ன ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்ட தெரியுமா, நீ ஏன் உன் யானை தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறத போல நீ உன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட. அல்லது சிலர் சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேன் இந்த பிசினஸ் ஃபெயில் ஆயிரும், நான் அப்பயே சொன்னேன் இந்த கோர்ஸ் உனக்கு வேலை கிடைக்காது, நான் அப்பயே சொன்னேன். எப்ப தெரியுமா சொல்லுவாங்க, முடிந்த பிறகு பயங்கர லவுடா சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அவர்களுக்கு ஷுவரா இருக்க மாட்டாங்க, விஸ்பர் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல அவங்க சாதாரணமா சொல்லுவாங்க, ஒருவேளை ஆபத்தா இருந்தா, ஒருவேளை இதனுடைய முடிவை உங்களுக்கு அப்பயே சொன்னீங்களே, இது இவ்வளவு லவுடா உங்களுக்கு தெரிந்திருந்தா ஏன் அன்றைக்கு நீங்க ஸ்கிரீம் பண்ணல, ஏன் அன்னைக்கு என்ன தடுக்கல, ஏன் அன்னைக்கு என்னோடு கூட இல்ல. ஒருவேளை இன்றைக்கு பலர் நம்ம விழுந்து போன பிறகு, நமக்கு ஒரு நஷ்டம் வந்த பிறகு, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகு, நம்ம தோத்து போன பிறகு அநேகர் வந்து சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேன்ல, எனக்கு அப்பயே தோணுச்சு, எனக்கு அப்பயே யோசிச்சேன், 1000 காரியங்களை சொல்வார்கள். ஒருவேளை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் என்றால், every sign, every situation, every person around him, they're all looking at him, they're all waiting for this man to break down. இந்த மனுஷன் தோத்து போயிட்டான், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில முடிஞ்சது என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் மற்றவர்களை பார்த்து சொல்கிறார், I consider myself happy, I think myself happy, அல்லது அவளை பார்த்து சொல்கிறார், நான் என்னை பாக்கியவான் என்று சொல்லி கருதுகின்றேன். ஒருவேளை ஜெயிச்சவர்கள் இன்றைக்கு சந்தோஷமாய் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு தோத்து போன, ஒன்னும் விளங்காதவன், ஒண்ணுமே இல்லாதபடி ஒரு அவமானத்தின் சின்னமா இருக்கிற யாராவது வெளியில காமிப்பாங்களா? இன்றைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துல துணிகளை போட்டு போவாங்க, ஏன் சொன்னா யாரும் பார்த்திடக்கூடாது, என்னை யாரும் பார்த்திடக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை போவார்கள். ஆனா இன்றைக்கு எல்லாரும் மத்தியிலும் உடைந்து போன மனுஷன் சொல்றாரு, I consider myself as a happy person. My dear brother, my dear sister, இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுது, இன்னும் அழலையே, இன்னும் உங்க அழ ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணுங்க, டைம் பா மாதிரி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எப்படி அழுதுட்டு வர போறாங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே முடிய போகுது, everything is going to come to a crash landing. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு டைம் பாமை போல ஏதோ ஒரு டைம் லைனை உங்களுக்காய் வைத்திருக்க கூடும். ஆனா இன்னைக்கு பாலை போல நாம சொல்ல போறோம், எனக்காய் பேச யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை போல உங்களுக்கு முன்பாய் நிற்கிறேன், நான் இன்றைக்கு ஒன்றுமில்லாதபடி, நான் இன்றைக்கு ஒரு மனுஷனா நிற்கிறேன், ஆனாலும் இன்றைக்கு என் சூழ்நிலை பார்த்து என் கை கட்டப்பட்டிருக்குது, என் கால் கட்டப்பட்டிருக்குது, எனக்காய் காசு பணம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலும் நான் உமக்கு முன்பாய் சொல்ல வேண்டிய காரியம், நான் ஒரு பாக்கியவானாய், I am a blessed person என்று சொல்லி அவர் கடவுளை பார்த்து, தேவ மனுஷனை பார்த்து, தேவ மனுஷன் அன்றைக்கு அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகின்றாராம். வேதம் சொல்லுது, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நாட் ஜஸ்ட் பிஃபோர் த கிங், ஆனா எப்போ இருந்தாலும், ஒரு முறை பிரிசன்ல இருக்கிற, ஒரு முறை ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, இந்த மதத்தை பரப்பக்கூடாது, இந்த மதத்தை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, எங்களுடைய நம்பிக்கை நீ கெடுக்கிற, எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நீ கெடுக்கிற என்று சொல்லி, எங்களுடைய ரிலிஜியஸ் ஆட்டிடியூட்ஸ் டிஃபரெண்ட், எங்களுடைய ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் டிஃபரெண்ட், யூ ஷுட் நாட் கரப்ட் அஸ் என்று சொல்லி அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டான். அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர் எழுதுறாரு, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் என்று சொல்றார். அவர் சொல்றாரு, மகிழ்ச்சியார், கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாரு, நான் மறுபடியும் சொல்றேன் மகிழ்ச்சியார். இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ளாய் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து சிரிப்போம், தேங்க்யூன்னு சொல்லுவோம், ஓ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஹியர், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் அதே துக்கத்துக்குள்ளா போயிடும், மறுபடியும் அந்த கவலைகள் நமக்குள்ளாய் பெருசாய் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு தேவ மனுஷன் அதை அறிந்துதான் சொல்றாரு, சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்ற.
திருப்பி சொல்றார், மறுபடியுமா சொல்றேன், சந்தோஷமா இரு, டிப்ரெஷன் உன் மனசுக்குள்ள விட்டுறாத, மறுபடியும் அந்த கவலைகள் உன் மனசுக்குள்ள விட்டுறாத, மறுபடியும் அந்த தோல்வியின் எண்ணங்களை உன் மனசுக்குள்ள விட்டுறாத. அகேன் ஐ வாண்ட் டு டெல் யூ டோன்ட் வரி என்று சொல்லி பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது, அன்றைக்கு ஒரு தேவ மனுஷன், அந்த மனுஷனும் ஒரு இடத்துல அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், அவருடைய ஊழிய ஸ்தலம் ஒரு இடத்துல இருக்கும். அவர் ஊழியத்துல இருந்து ஒரு சர்ச் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஆபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கிறதை போல அவர் அப்படியே இறங்கி ஒரு வழியில போகும் பொழுது அந்த தேசத்துல ஒரு கப்பல் இருக்கிறான். இந்த கப்பலுக்குள்ள 1000 சந்தோஷமான காரியங்கள். ஒருவேளை என்ன கேட்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க டிவோர்ஸ் ஆயிட்டோம் அப்படின்வாங்க. ஒருவேளை அவங்களோட ஆரம்பத்துல கேட்க மாட்டோம், கொஞ்சம் நாட்கள் பொறுத்து எதுக்கு நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டீங்க, நல்லா தானே இருந்தீங்க, என்ன காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவாங்க ஒருவேளை அவங்க அப்பா தாங்க காரணம், இல்லாட்டி அந்த லேடி சொல்லுவாங்க அவங்க அம்மா மோசமான லேடி, அவங்க அம்மானால தான் எங்களுக்கு பிரச்சனை நாங்களாம் அப்படின்வாங்க. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா, அதற்குள்ள டீப்பா போய் பாத்தீங்கன்னா சம்வேர் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அந்த வைஃபை ட்ரஸ்ட்டை இழந்துடுறாங்க, அல்லது அந்த வைஃப் மேல அந்த ஹஸ்பண்ட் வைத்திருக்கிற ட்ரஸ்ட்டை எங்கேயோ இழந்துடுறாங்க. எங்கேயோ ஒரு டவுட், எங்கேயோ ஒரு சஸ்பிஷன் வரும் பொழுது அதற்கு அம்மா வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொன்னா நீ ஒரு பைத்தியக்காரி, நீ ஒரு பைத்தியக்காரி, இதெல்லாம் ஒரு இஷ்யூவாப்பா, இன்னைக்கு இதெல்லாம் ஒரு காரியமா நினைச்சு நீ போய் அந்த பொண்ணு இப்படி சண்டை போட்டுட்டியே, அந்த பையனோட சண்டை போட்டுட்டே இன்னைக்கு சொல்லிடுவாங்கன்ட்டு இன்றைக்கு டீசென்டா எங்க டிவோர்ஸ் டீசென்டா இருக்கு அப்படின்னு சொல்வதற்காக அவங்க அப்பா காரணம், இல்லாட்டி அவங்க தங்கச்சி காரணம், இல்லாட்டி அவங்க மாமா காரணம், யாரையோ ஒருத்தர் காரணமா வைத்துருவாங்க. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நான் இன்றைக்கு காண்பிக்கிற கப்பலுக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது. என்ன இஷ்யூ அப்படின்னா, கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆச்சு, அவங்களுக்குள்ள ஒரு பிள்ளை பாக்கியம் கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிள்ளைங்க கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பிசினஸ்மேன், அவருக்கு பெரிய ஆஸ்தி இருந்தது, பெரிய சொத்துக்கள் இருந்தது, அவர் டெய்லி வேலைக்கு போயிடுவார். அப்போ இந்த மனுஷன், இந்த தேவ ஊழியக்கார் வரும் பொழுது அப்போ இந்த மனுஷனை பார்க்கிறாங்க. இந்த மனுஷனை கூப்பிட்டு எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ண மனுஷனுக்கு அவர்கள் சில பணிவிடைகளை செய்யறாங்க, அவர்கள் சில காணிக்கைகளை போல சில காரியங்களை கொடுக்குறாங்க. அப்போ இந்த அம்மாக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல, ஒருவேளை பிள்ளைன்னா என்னம்மா உன் வாழ்க்கையில பாக்கியங்கள் வரணும்னு சொன்னா தேவ மனுஷர்களை நீ கவனி, தேவ ஊழியங்களுக்கு கூட என்ன காரியங்கள்னால யார் அந்த சர்ச் போயிருப்பாங்க, எந்த சர்ச்ல உனக்கு டைத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க, எந்த சர்ச்ல கிவிங் இஸ் குட்னு சொல்லி கொடுத்தாங்க, எந்த சர்ச்ல இஃப் யூ கிவ் தி மோர் யூ கோனா ரிசீவ், யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏனென்று சொன்னால் சாலமோன் கற்ற வரைக்கும் சர்ச்சே கிடையாது அந்த நாட்கள்ல. இன்றைக்காவது சர்ச்சில் 1000 பிரசங்கம் கேட்டும் கூட தன் காதுகளையும் தன் இருதயத்தையும் கடினப்படுத்திக் கொள்வாங்க. That's okay, I don't think he deserves, that's okay, they have plenty, I don't think I need to give them, that's okay, that's okay அப்படி நம்ம யோசிக்கிறோம். அன்றைக்கு இந்த லேடிக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பா, எந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்திருப்பார், எந்த யூடியூப் மினிஸ்ட்ரி, எந்த டிவி மினிஸ்ட்ரி, எந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நமக்கு தெரியும். ஆனா அந்த லேடிக்குள்ள ஒரு ஆசை, இந்த மனுஷனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், இவருக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு நம்ம ஒரு பிளெஸிங்கா இருக்கணும். அப்ப அவங்க ஹஸ்பண்ட சொல்லி அவருக்குன்னு சொல்லி கெஸ்ட் ரூம் ரெடி பண்றாங்க, அவருக்குன்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ் ரெடி பண்றாங்க. அப்ப வேதம் சொல்லுது இந்த மனுஷன் வந்து தங்குவார், இவர் வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒருவேளை இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்ததுன்னா நமக்கே பிரச்சனை இருக்குது. I don't know whether I am at fault or I don't know whether you are at fault. We don't know who's at fault. And you want one man to come in our house and pray, you want a man to come and be a part of a family. I think this is not okay. I trust you but I don't trust that man. இன்னைக்கு பாலிஷ்டா கூட அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது தடை செய்திருக்கலாம். ஒருவேளை if you look at the couple, they are a very loving couple. Maybe the man trusted his wife 200%, the wife trusted her husband 200%. அவர்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவேளை இன்னைக்கு பாதி நமக்குள்ள இருந்தா கூட வீடுகள்ல சண்டை இருக்கு. இந்த கப்பலுக்குள்ள பிள்ளை இல்ல, அதுதான் பெரிய சண்டையா இருக்கணும். ஆனா அவங்க ஒரு நாள் சண்டை போட்டுக்கல. They were a very loving couple. அந்த லேடி என்ன கேட்கிறாங்களோ அந்த ஹஸ்பண்ட் செய்யறார். அந்த ஹஸ்பண்டுடைய மனசு உடையாதபடி, மனசு கஷ்டப்படாதபடி அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டுக்கு பிரியமாய் நடந்துக்கிறாங்க. அப்போ ஒரு காலம் வரும் பொழுது இவர் வருகின்றார், பார்க்கின்றார். இந்த லேடியை பார்க்கும் பொழுது உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமே, நான் யார்ட்டையாவது பேசவா, இந்த தேசத்தினுடைய ராஜா கிட்ட பேசவா, இந்த தேசத்தினுடைய இன்னைக்கு நம்ம சொல்றோமே டிஜிபி அல்லது போலீஸ்ல பெரிய ஆபீசர் சொல்றோமே, இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு இருக்கிற அந்த படை தலைவர்கிட்ட பேசவா அப்படின்னு பொழுது அந்த அம்மா சொல்லு, சார் we are a very influential family, we are a rich and elite family. நாங்க இந்த தேசத்துல எங்களுக்கு வேணும்னா ராஜாவை நேரா போய் பார்ப்போங்க, எங்களுக்கு வேணும்னா இந்த ஊரினுடைய தளபதியை நாங்க நேரா போய் பார்ப்போம், எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் வேணாம், எங்களுக்கு நடுவுல ஒருத்தர் வச்சு நீங்க எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் கேவலமா போயில்ல. we can talk to the king, we can talk to big people, we are a very blessed family அப்படின்றான். அப்ப இவர் பார்க்கிற இந்த அம்மாவுக்கு எல்லாம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்ப கூட இருக்கிற சார் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த அம்மா வீட்டுல
ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப இந்த மனுஷன் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில அடுத்த வருஷம் நான் திருப்பி வரும் பொழுது உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கத்தர் கொடுப்பார் என்று சொல்லி பிரியமானல அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டு, ஒருவேளை இந்த அம்மா நினைச்சிருந்தா இத்தனை வருஷம் நாங்க எடுக்காத எஃபர்ட்டா, இத்தனை வருஷம் நாங்க போடாத கால்குலேஷனா, இத்தனை வருஷம் நாங்க யோசிக்காத காரியமா, இத்தனை வருஷங்கள்ல நடக்காதது இவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டா அது பழிச்சிருமா, இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படியே நடந்துருமா, எங்களுடைய ஹியூமன் ஃபிளஷ் எங்களுடைய ஹியூமன் எஃபர்ட்டே ஃபெயில் ஆயிருச்சு, இவர் சும்மா சொல்ற நல்லா நடக்கும், எல்லாம் நல்லபடி நடக்கும், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு, எப்படிங்க நடக்கும், சரி ஏதோ மேட்மேன் ஏதோ பிளாபர் பண்ணிட்டாருன்னு விட்டுறல. ஒருவேளை அந்த அம்மா நினைச்சிருந்தா, இஃப் ஷி வாஸ் a grumpy person, if she was a disturbed person, if she was a person who never bothered about what God spoke to her, she would have been another failure for all her years. அந்த அம்மானுடைய வாழ்க்கை முழுதுமாய் ஒரு தோல்வியா இருந்திருப்பாங்க. ஆனா maybe she accepted, she received whatever God was promising her. அடுத்த வருஷம் வரும் பொழுது இத்தனை ஆண்டுகளாய் அவளுடைய பணம், அவளுடைய காசு, அவளுடைய சிபாரிசு எதுவுமே செய்ய முடியாதது ஒரு சாதாரண மனுஷ சொல்ற, பயப்படாத, உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும், உன் வாழ்க்கையில அடுத்த வருஷம் எதற்காய் நீ காத்திருந்தியோ, எதற்காய் இத்தனை வருஷம் நீ காத்துட்டு இருக்கிறியோ, அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ளாய் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் என்று சொல்லி பிரியமான ஒருவேளை you may not need a baby, you may not need a boy baby in your hand today, but next year you need something big to happen. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அடுத்த வருஷம் 2025ல நீங்க எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு with all your human mind, with all your human calculation, with all the money that you've been saving up, with all the sacrifices that you're going through, எல்லாம் நீங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் யோசித்து பார்த்தா இது நடக்கிற மாதிரி இல்லையே, இது எப்படி நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்கன்னு சொன்னா, I want to tell you, next year by this time you will hold a great blessing. அன்றைக்கு அந்த அம்மா அதை அக்செப்ட் பண்றாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில she considered herself as a happy person. அன்றைக்கு அந்த அம்மா சொல்லும் பொழுது, என் வாழ்க்கையில கடவுள் சொன்னா மனுஷர்கள் சொல்வது தள்ளி போலாம், மனுஷர்கள் சொல்வது நடக்காம போயிடலாம், ஆனா இந்த மனுஷர் சொல்ற கடவுள் உனக்கு உதவி செய்வார், எப்படி நடக்கும்னு யோசிக்காத, யார் மூலியமா எந்த ஆசீர்வாதம் எப்படி நம்ம கொடுக்கணுமோ, God knows how to bless you. So the first thing that I want to tell you is, வேத வசனம் சொல்லுது, அன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு, சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி. Today even as you heard this, be happy about all that's troubling you. திரும்பி போகும் பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியில போய் இன்றைக்கு இரவு நீங்க வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள ஏதோ ஒரு கவலை திருப்பி உங்க வாழ்க்கையில வரும். திருப்பி இன்னைக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும் கடவுளுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, அல்லது இந்த ஆளுக்கு ஒண்ணுமே என்னை பத்தி தெரியாது, இந்த மனுஷனுக்கு நான் போயிட்டு இருக்கிற பாதை தெரியாது, என்னுடைய கான்வர்சேஷன்ஸ் with God or within myself or with my friend or with my husband, wife, with my father, mother, this man does not know anything, but this man is telling me not to worry about it. இந்த மனுஷன் சொல்றாரு அதை பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க இதை கேட்டுட்டு வெளியில போறீங்க, வெளியில போனோன்னு என்ன தெரியுமா நடக்கும், மறுபடியும் அதே கவலைகள் வரும், மறுபடியும் அதே பயங்கள் வரும். அந்த ஆள் சொல்லிட்டார், அவருக்கு என்ன தெரியும் the depth of the problem, அவர் சொல்லிட்டார், அவருக்கு என்ன தெரியும், சூப்பர்ஃபிஷியலா கூட தெரியாது, ஏதோ நீங்க அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு பண்ணிட்டாரு. ஒருவேளை there will be a human voice that's going to again bring in fear. பட் இந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதியை போல, whenever that fear creeps into you, whenever that fear crawls into you, இந்த வசனத்தின்படி again I say rejoice, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, leave it into God's hand. அப்போ வேதம் சொல்கின்றது நம்ம எப்படி கடந்து போறோம் அப்படின்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல let's listen to it. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். வேதம் சொல்றது, என் மாம்சமும் என்னுடைய இருதயமும் மாண்டு போகின்றது, என் ஃபிளஷ்ல ஹியூமன் ஸ்ட்ரெங்க்ல எவ்வளையோ ட்ரை பண்றேன், முடியல, என்னுடைய மைண்டும் இன்னைக்கு டிஃபீட் அக்செப்ட் பண்ணிச்சு. இதுதான் நிறைய ஃபெயிலியர்ஸ்னுடைய காரணம். ஒருவேளை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெங்களூர் கர்நாடகாவில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறார், நல்ல ஹேண்ட்ஸம் பர்சன், அவரெல்லாம் பார்க்கறதுக்கே ஈவன் எனிபடி வுட் சே திஸ் மேன் ஃபார் அ ஹியூமன் or ஃபார் அ மேல், ஹீஸ் டால், ஹீஸ் குட் லுக்கிங், ஹீஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் பர்சன், நல்ல நிறைய படித்த ஒரு மனிதர். அவருடைய காரியங்களில் அவர் கைப்பிடித்தவர் யார் தெரியுமா? ஏதோ அவங்க சொந்தக்காரங்கள்ல ஏதோ ஒரு பொண்ணை போய் அவர் கைப்பிடிக்கல, அந்த பட்டணத்தினுடைய அந்த ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டருடைய பொண்ணை அவர் கல்யாணத்துல கைப்பிடிக்கின்றார். அவங்க ரெண்டு பேரும் சின்னதா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க, இந்த காஃபி சீட்ஸை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றோமே, அப்ப இந்த காஃபி சீட்ஸை நாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காஃபி சீட்ஸுக்குள்ள பிசினஸ் வர. அப்ப யோசிக்கிறேன், நான் என் காஃபிக்குள்ள குடிக்க வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த காஃபி வெளியில 5 ரூபாய் 7 ரூபாய் ஒரு கப்பு விற்கும் பொழுது, என்னுடைய இடத்துக்கு வந்தோன்னு சொன்னா இந்த காஃபி நான் 100 rupees நான் மார்க்கெட் பண்ண போறேன். இந்த 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வாங்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப அவங்களுக்கு காஃபி
காஃபி நான் விற்க போறதுல நான் இன்டர்நெட்டை விற்க போறேன். நான் சொல்வதெல்லாம் ஒரு 15 வருஷம் முன்னாடி. அந்த இடத்துல என்ன செய்தார், நான் ஃப்ரீ வைஃபை கொடுக்குறேன். யாரெல்லாம் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வரீங்களோ, எங்களுடைய காஃபி ஷாப் வரீங்களோ, யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்ற. அப்ப இன்டர்நெட்டுக்காகவாது எப்படி நான் சும்மா போய் இன்டர்நெட் எப்படி நான் பாஸ்வேர்டு கேட்கறது? அப்போ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவோம். அப்ப அந்த காஃபி குடிக்கும் பொழுது ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த காஃபி பிசினஸ் ஆரம்பித்தார். கேஃப் காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது. அந்த இடத்துல போய் நீங்க எந்த ஃபர்னிச்சர், அவங்களுடைய இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கடையிலலாம் வாங்குறது இல்லை, அவர்களுடைய தோட்டத்துல, அவர்களுடைய ஃபார்ம்ஸ்ல, அவர்களுடைய எஸ்டேட்ல வளர்ற அந்த வுட்டை வைத்து தான் அவங்க எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அவ்வளோ எல்லாத்தையும் அழகாய் செய்யற ஒரு நல்ல ஞானமுள்ள மனுஷன் ஒரு நாள் தன்னுடைய டிரைவர், ஒரு சொகுசு கார்ல ஒரு டிரைவரோட சொல்லி இந்த ஊரை விட்டு, அந்த டிரைவர் பாட்டுக்கு ஏதோ பாஸ் எங்கேயோ சொல்ற, எங்களுடைய பாஸ் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோடிகள் என்னுடைய அதிபதி, இன்றைக்கு தெருக்கள் எல்லாம் கேஃப் காஃபி டே இருக்குது, ரோட்ல ஹைவேல அந்த ரெட் போர்டை பார்த்தோன்னே திஸ் இஸ் காஃபி டே அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாரும் ஒருவேளை we know this brand. அவர் அந்த பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கும் பொழுது கர்நாடகால திடீரென்று சொல்லி ஒரு இடம் வரும் பொழுது அந்த பிரிட்ஜில் டிரைவர் நிறுத்த சொல்ற, அந்த பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே குதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்றார். பிரியமான காரணம் என்ன? ஒருவேளை சீஃப் மினிஸ்டருடைய மகளை கல்யாணம் பண்ற. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய காரியம். இனி அவருக்கு விரோதமா ஏதாவது நடக்குமா? யாராவது அவருக்கு பகையை வர முடியுமா? எங்கேயாவது அவரை வந்து சீண்ட முடியுமா? என் வாழ்க்கையில ஒரு மனுஷன் எதையெல்லாம் இது மட்டும் நடந்துட்டா, அது எல்லாமே அவருக்கு நடந்தது. ஒரு பிசினஸ் மட்டும் செழிச்சிட்டா, கொஞ்சம் காசை மட்டும் பார்த்துட்டா, கொஞ்சம் என் நேம் ஃபேமஸ் ஆயிட்டா, நான் ஒரு சிஇஓ வாங்கிட்டா, ஒரு பென்ஸ் காரை வாங்கிட்டா, ஒரு ஆடி காரை வாங்கிட்டா, ஏதோ ஒரு காரை யோசிப்போம்ல, எல்லாத்தையும் சாதித்தாரு. ஆனா அவருடைய மைண்ட்ல இருந்து அந்த கவலை விட்டு வெளியில வர முடியல. அந்த மைண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல சாதித்த பல காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது he left his young family. ஒருவேளை அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு சொல்லி, பரவாயில்லைங்க, இந்த பிசினஸ் இல்லைன்னா என்ன, எல்லாத்தையும் கொடுத்துருவோம், we will leave everything but we want to live. நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழுவோம், நம்ம எதிர்காலத்துக்காக வாழுவோம். ஒருவேளை அவருக்கு சொல்வதற்கு யார் இருந்தார்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதற்கு வேத வசனம் இருக்குது. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்வதற்கு உங்களுடைய மாம்சம் உங்களை ஏமாற்றி இருக்கக்கூடும். உங்களுடைய ஹியூமன் எஃபர்ட்ல you could have taken a lot of efforts and today you have come here as a failure. இன்னைக்கு இந்த தேவ வசனம் சொல்லபடி என் மாம்சம் சோர்ந்து போயிருக்குது, என் இருதயம் மாண்டு போயிருச்சு, என்னால நம்ப முடியாது, இனி எனக்கு ஒரு நல்லது நடக்கும், எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இனி எனக்கு ஒரு காலம் வரும், இனி எனக்கு ஒரு காரியம் வரும், எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். ஒருவேளை பழைய பாட்டுல ஒரு சினிமா பாட்டு தான், ஆனா அந்த விவசாயிகள் எல்லாம் பாடும், எங்களுக்கும் ஒரு காலம் வரும். அன்றைக்கு அதை எழுதுறவர் சொல்றார், அது பாடினவங்க ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் பாட்டா முடிச்சிட்டாங்க, ஆனா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கும் ஒரு காலம் வரும், காலம் வந்தா நாங்களும் வாழ்வு வரும், அந்த வாழ்வு வந்தா மற்றவர்களை நாங்க வாழ வைப்போம். ஒருவேளை யோசித்தா யாரோ ஒரு வேர்ல்ட்லி பர்சன் தான், அந்த வேர்ல்ட்லி பர்சன் அந்த மனிதர் மூலியமாய் அந்த உலகத்துல சோர்ந்து போன எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க சிலர் சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டாங்க, அவங்க சில சர்ச்ல ஹார்ன்ல இருக்கிற ஃபாதர் பர்க்மன் பாட்டோ, சிஸ்டர் சாரா நவரோஜி பாட்டு, கீர்த்தனை பாட்டு கேட்டிருக்கவே முடியாது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷன் அவளை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ கீழே இருக்கிற, இன்னைக்கு நீ உடஞ்சு போயிருக்கிற, ஆனா உனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்து உனக்கு வாழ்வு நிச்சயமா வரும், நீ அநேகரை வாழ வைப்ப. இன்றைக்கு மற்றவங்க இந்த வேர்ல்ட்லி பீப்புள் ஆர் பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸ் டு ஆல் தோஸ் பீப்புள் whom they know. ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? உடைந்து போய் வந்திருக்கிறோம். எங்க நடக்க போகுது? எல்லா எஃபர்ட் எடுத்துட்டேன், ஐ ஹவ் ட்ரைட் ஹியூமன்லி, ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங். நான் எல்லா எஃபர்ட் எடுத்தேன், எல்லா ஸ்டெப்ஸ் எடுத்தேன், பட் ஸ்டில் ஐம் ஹிட்டிங் அ வால் ஆன் எவ்ரி சைட். இது நடக்கிறதே இல்லையே, எந்த பக்கம் போனாலும் ஒரு மதில் சுவரை இடிச்சிட்டு ஐ டோன்ட் see a pathway for me என்று சொல்லி வந்திருப்பீங்கன்னு சொன்னா, this man says my flesh and my heart, என் மாம்சமும் என் மனசும் இன்னைக்கு மடிந்து போச்சுன்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன தெரியுமா சொல்ற, என்னால் இனி ஒரு எஃபர்ட் எடுக்க முடியாது. பட் he says, நான் கடவுளை நம்புறேன், பட் this God is my strength. இந்த கடவுள் எனக்காக ஏதாவது செய்வார், ஏதோ ஒன்றை செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் சொல்கின்றது, எலைஜா நம்ம ஒரு மனுஷன் ஆஹாப்னு ராஜா கிட்ட போய் சொல்றாரு, உன் தேசத்துல மழை வராது, நீங்க ரொம்ப ஆடுறீங்க, நீங்க ரொம்ப ஒருவேளை கடவுளை விட்டு தூரமா போறீங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்த காரியத்தெல்லாம் நீங்க மறந்துடுறீங்க, நீ இன்னைக்கு எதெல்லாம் அனுபவித்துட்டு இருக்கிறியோ, எதெல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறியோ, இது எல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்த கிஃப்ட், இது கடவுள் மேல இருக்கிற மர்சி, நீ மறந்துட்ட, நீ கொஞ்சம் ஆணவமாய் மாறிட்ட. ஆகையால உனக்கு ஒரு லெசன் கத்துக் கொடுக்கறதுக்கு உன் வாழ்க்கையில எதெல்லாம் இன்ஃப்ளோவா இருந்ததோ, எதெல்லாம் ஸ்மூத்தா உன் வாழ்க்கையில வந்துட்டு இருந்ததோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் அடைக்க போறார். அப்பதான் உனக்கு தெரியும் உன் மாம்சம் உன்னை தோத்துருச்சு, உன்னுடைய ஹியூமன் விஸ்டம், உன்னுடைய ஹியூமன் ஸ்ட்ரெங்த், உன்னுடைய டேலண்ட், உன்னுடைய ஒர்க்மேன்ஷிப், உன்னுடைய மெக்கானிசம்ஸ், உன்னுடைய சிஸ்டம்ஸ், உன்னுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில் எல்லாம் உன்னை தோற்கடிக்க போகுது என்று சொல்லி ஒரு சாதா பாஸ்டர், நீங்க எங்க எம்பிஏ படிச்சீங்க? ஆக்ஸ்போர்டா, கேம்பிரிட்ஜா, ஐஏஎம்மா? நான் எங்க எம்பிஏ படிச்சேன், எனக்கு பிசினஸ்ல ஏபிசி கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், இந்த மனுஷனுக்கு பைபிள் வசனத்தை தவிர ஒன்றும் தெரியும். இவர் போய் அன்னைக்கு எக்கானமி பேசுற, இவர் போய் அன்னைக்கு ஒரு எக்கானமிஸ்ட் போல சொல்றாரு, இப்போ பார் உன் வாழ்க்கையில் என்ன சரி வரப்போகுது, இப்போ பார் நீ பைனான்சியலா என்ன
ட்ரெயின்குள்ள போற, இப்ப பாரு என்ன ஸ்ட்ரகிள்குள்ள போறேன்னு சொல்லி அந்த ராஜாவை போய் பார்க்கிறேன். நீ வச்சிருக்கிறதுல ரிசர்வ்ஸ், நீ வச்சிருக்கிறதுல கொஞ்சம் சேர்த்து வச்சு இது நான் அந்த காலத்துக்கு வச்சுப்பேன், இது எனக்கு பிளான் பி, இது எதுவுமே இல்லைனா இந்த ஜுவல்ஸ் நான் வச்சுப்பேன், எதுவுமே இல்லைனா இந்த மார்ட்கேஜ் பண்ணிடுவேன், இந்த லோனை வச்சிருவேன், இந்த பர்சனல் லோனை எடுத்துருவேன், இந்த கிரெடிட் கார்டு மேல நான் கொஞ்சம் காசு எடுத்துருவேன். இன்னைக்கு நம்ம ஏதோ ஹியூமனா நம்ம பிளான் பண்ணுவோம். அப்ப தேவ மனுஷன் பார்த்து சொல்றாரு, நீ எல்லாம் பிளான் பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற கடைசி வரைக்கும் எல்லாம் ட்ரை ஆயின பிறகும் ஒரு கஷ்டத்தை நீ பார்க்க போற காரணம் நீ கடவுளை விட்டு தூரமா போயிட்ட. God will teach you a lesson. அப்ப சொல்லிட்டு வர சொன்னபடியே சில வருஷங்கள் அந்த ஆள் நினைச்சிருப்பார், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு சாதாரண ப்ராஃபட், இவன் ஏதோ கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறான், நான் ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிறேன், என்கிட்ட இல்லாத பணமா படையா, என்கிட்ட இல்லாத பலனா. ஒருவேளை அந்த மனுஷன் நினைச்சிருப்பான், இவன் ஒரு லூஸ் மாதிரி உளறிட்டான். ஆனா கொஞ்ச நாட்கள் பொறுத்து அந்த மனுஷன் சொன்னபடி இந்த மாசம் வர வேண்டிய மழை வரல, அடுத்த மாசம் வர வேண்டிய மழை வரல, அதுக்கு அடுத்த மாசம் வர வேண்டிய மழை வரல. மழை விடுங்க, சாதாரண மழை, மழைன்னா அது சீசன், அந்த கிளவுட் நம்ம கொடுக்கும். புயல் எங்க இருந்தோ ஆரம்பிச்சு புயல் வரும், அல்லது சைக்ளோன் நம்ம சொல்றோம். ஒரு புயலும் வரல, மழையும் வரல, காத்தும் வரல. ஒரு வருஷம் 2 வருஷம் சில வருஷங்கள் ஆச்சு. அந்த ஊரே பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு வந்துருச்சு. அப்போ திருப்பி மறுபடியும் அந்த தேவ மனுஷன் வந்து சொல்றாரு, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா, கடவுள் உனக்கு கொடுக்கலன்னு சொன்னா நீ போடுற முதலீடு, நீ செய்யற எடுக்கிற எஃபர்ட், நீ பண்ற காரியம் எல்லாம் உன்னை தோற்கடிச்சிருச்சு பாத்தியா. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியமாய் அந்த மனுஷன் சொல்ற, கம் ஐ டேக் யூ டு a hill top. நான் ஒரு மவுண்டன் டாப்புக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். அந்த மவுண்டன் டாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த தேவ மனுஷன் அந்த மனுஷ ராஜாவை பார்த்து சொல்றாரு, நான் ரெடியாய் போயிருப்பா, இப்போ உன் தேசத்துல ஐ வாண்ட் டு ப்ரூவ் யூ அன்லெஸ் காட் blesses you என்று சொல்வதற்கு அடையாளமாய் ஒரு பெரிய திரள் மழை வரப்போகுதுன்னு சொல்லி 41st verseல சொல்றேன். சொன்ன பிறகு பார்த்தா இவர் போய் ப்ரே பண்றார், ஆண்டவரே நான் அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டேன், உன் கஷ்டம் நீங்கிரும், உன்னுடைய தேவை சந்திக்கப்படும், நீ எதை கண்டு பயப்படுறியோ பயப்படாத, நல்லது நடக்கும், நான் சொல்லிட்டேன், நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க, நான் சொல்லிட்டேன், சொன்ன காரியத்தை நடத்துங்க என்று சொல்லி ஒருவேளை போய் ஜெபம் பண்ற. ஒரு முறை ஜெபம் பண்ணி பாஸ்டர் அந்த கூட இருக்க சர்வன்ட் அனுப்புற, ஏன்பா எங்கேயாவது ஒரு டார்க் கிளவுட் வருதா, எங்கேயாவது மழை மேகம் வருதா. அவன் போய் பார்த்துட்டு வந்துட்டு, சார் ஒண்ணுமே இல்லை. 2வது முறை ப்ரே பண்ற, 2வது முறையும் ஒன்றும் வரல. 3வது முறை, 4வது முறை, 6 முறை ப்ரே பண்றாரு, ஒண்ணுமே வரல. 7வது முறை விட்டுக்கிடவே இல்லை. நினைத்த காரியம், ஆசைப்பட்ட காரியம் அல்லது சொன்ன காரியம் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ப்ரே 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 அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிற. கடைசி அந்த 7வது முறை அந்த சர்வன்ட் வந்து சொல்ற, சார் தூரத்துல இருந்து ஒரு சின்ன ஃபிஸ்ட் அளவு, கை அளவு மேகம் மட்டும் வருது. ஒருவேளை அந்த மனுஷன் நினைச்சிருப்பான், நம்ம தேவை எவ்வளவு பெருசு தெரியுமா, நம்ம எவ்வளோ நீட்ல இருக்கிறோம், இந்த கை அளவு மேகம் ஒரு சின்ன ஏரியா, ஒரு சின்ன ஊரு கூட பிரயோஜனம் இருக்காது. ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில எது உங்களுக்கு ப்ராமிசிங்கா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரோ அது மனுஷனுடைய பார்வையில ஒருவேளை இன்சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். அப்போ அந்த தேவ மனுஷன் வந்து அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ உன் ரதங்களை ரெடி பண்ணு, உன் ரதங்களை ரெடி பண்ணி மழை கொட்ட போது இந்த மழையில சிக்கிக்காத, இந்த மழையில மாட்டிக்காத, ஒருவேளை சீக்கிரமாய் வீட்டுக்குள்ள போயிட்டீனா நீ போய் பத்திரமாய் சேர்ந்துருன்னு சொல்ற. அந்த ராஜா தன்னுடைய ரதங்களை ஏறிட்டு, அந்த ரதங்களை ஏறிட்டு அந்த சேரியட்ஸ்ல ஏறி அந்த ராஜா போறாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெஸ்ரீல் அந்த ஊருடைய ராஜா இவரு. நேற்று நாங்கெல்லாம் ஒரு 18 of us we were in a different town. அந்த ஊருக்கு போகும்பொழுது எல்லாம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மீரா வாஸ் காம்பியரிங். எல்லாம் ஒரு 600 to 800 people அந்த மண்டபம் ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ மீரா வந்து எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்க. கேட்கும் பொழுது அவங்க அண்ணனையும் பார்த்து கேட்கறாங்க, இந்த கிருஷ்ணகிரியில என்ன ஃபேமஸ் அப்படின்னு. அவங்க அண்ணன் 2-3 விஷயம் சொன்னார், அல்லது மற்றவங்க எல்லாம் 2-3 விஷயம் சொல்றாங்க. கடைசியில ஷி ஆன்சர், கிருஷ்ணகிரியில எது ஃபேமஸ் அப்படின்னா இங்க மாம்பழம் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். காரணம் அவங்க எல்லாம் அந்த ஊருக்காரங்க. எஸ், இவர் சொல்றதெல்லாம் ரைட்டு, பட் தட்ஸ் நாட் த மோஸ்ட் ஃபேமஸ் திங். இவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் செகண்ட் ஃபேமஸ், தேர்ட் ஃபேமஸ். ஆனா கிருஷ்ணகிரியில த மோஸ்ட் ஃபேமஸ் இஸ் இங்க இருக்கிற மாங்காய் தான், இங்க இருக்கிற மாந்தோட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். As a native girl or as somebody who came up from that village or that town, she knew what was so special about it. She said, this is the USP. எங்க ஊரினுடைய ஒரு முக்கியமான காரியம் இந்த மாம்பழம் என்று சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை எதற்கு இதை சொல்றேன்னா, இந்த ஜெஸ்ரீல்ல உங்க ஊர்ல எதுங்க விசேஷம், உங்க ஊர்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க ஊர்லயே நாங்க பெருமைப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேரியட்ஸ். இந்த சேரியட்ஸ்க்கு ஈக்குவலா எந்த ஒரு சேரியட்ஸும் இருக்கு. இந்த சேரியட்ஸ்னுடைய குதிரைகள் இவைகள் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் அரேபியன் ஹார்ஸ் அப்படின்றோம். அரேபியன் ஹார்சஸ்லாம் 7 feet அல்லது டாலா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த சேரியட்ஸ்னுடைய ஹார்சஸ்லாம் வெல் ஃபெட் சூப்பர் ஹார்சஸா இருக்கும், வெரி ஸ்விஃப்ட். அப்படிப்பட்ட ஹார்சஸை பார்த்து இந்த எலைஜா சொல்றாரு, சீக்கிரமா இப்போ இந்த மழை வரதுக்கு முன்னாடி என்று சொல்லுகின்றார். சொல்லி முடித்த பிறகு பைபிள் சேஸ், இந்த எலைஜா அந்த தேசத்தினுடைய அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு முன்பாய்
அவருடைய கோட்டைக்கு முன்பாய் இவர் போய் அங்க நின்று அந்த ராஜா வெல்கம் பண்ணுவதை போல இருந்துதான். the பைபிள் சொல்லுது, he reached the entrance of Jezreel before king Ahab அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யோசித்து பார்த்தா எதுக்கு இது இவ்வளோ நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொன்னேன் அப்படின்னா, எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை, எல்லாரும் மேல் நரிஷ்டா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மேல் நியூட்ரிஷன், எல்லாருக்கும் ரேஷன் போல இவ்வளவுதான், 5 பேர் 10 பேர்லாம் இல்லை, இவ்வளவுதான் கொடுக்குறோம், இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. எலாபரேட் லஞ்ச்லாம் கிடையாது. இன்னைக்கு கடை மூடி இருக்குது, இன்னைக்கு டேடி கிட்ட காசு இல்லை, இன்னைக்கு இவ்வளவுதான், இன்னைக்கு சிக்கன் வாங்க முடியல, ஏதோ நமக்கு வீட்டில் சொல்வதை போல வருஷங்களாய் அவளுக்கு ரேஷன் ஃபுட்ல வாழ்றாங்க. அப்ப எல்லாரும் மேல் நரிஷ்டா இருப்பாங்க. ஆனா அந்த ராஜாக்களுடைய குதிரைகள் மட்டும் ஒரு நாள் மேல் நரிஷ்டா இருக்க. எனி டைம் வாருக்கு குதிரைகள் நல்லா சாப்பாடு போடு, அந்த குதிரைகள் நல்லா ஸ்விஃப்டா இருக்கணும், அந்த சேரியட்ஸ்ல கிரீசிங், அந்த சேரியட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், எப்போ வார் வந்தாலும் நாம அதை ஏற்க ரெடியா இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. பிரியமான வேதம் சொல்லுது, ஒரு பழைய மனுஷன் தான், ஒரு சாதா மனுஷன் தான் குதிரைகளை ஈக்குவலா ஓட முடியுமா? யோசித்து பாருங்களேன். ஒரு கார் கிளம்புது ஒரு டோல்ல இருந்து, நம்ம அந்த காருக்கு ஈக்குவலா ஓடினா கொஞ்ச தூரம் ஓடுவோம், அந்த கார் ஆக்சிலேட்டர் ஃப்ளோர் பண்ணோடனே அந்த கார் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மறைஞ்சிரும். நம்ம ஒரு பைக்கோ, ஏதோ ஒரு ரேசிங் பைக்கோ, கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டில் இருக்கிற 100cc 150cc ஏதோ ஒரு 500cc 1000cc பைக்ல கொஞ்சம் அவங்க ரிவ் பண்ணாங்கன்னா எங்கேயோ போயிருவாங்க, கொஞ்ச நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி போயிருவாங்க. இது உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பிசிக்ஸ், இது உலகம் சொல்லிக் கொடுக்கிறதான சயின்ஸ். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மேபி his human strength was very weak, maybe he did not also eat for so many months and so many weeks. ஆனா ஒரு மனுஷன் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது, you know what God does? God does not allow you to get into trouble. அன்னைக்கு அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, நீ உன் குதிரை இல்லை, நானும் வரேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ராஜா அவரையும் ஏத்திருக்கலாம். ஆனா he says, God will give me strength, God will strengthen me. இன்னைக்கு with all your trouble, எங்கேயோ ஒரு இடத்துல you're looking at all those people who have money around you, all those people who have strength, all those people who are much more influenced than you, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். But I want to tell you, அன்றைக்கு அந்த சாமிஸ்ட் எழுதின பள்ளி, என் மாம்சம் தோத்துருச்சு, என் மாம்சம் பலவீனமா இருக்குது, என் இருதயம் மாண்டு போயிருச்சு, ஆனாலும் கடவுள் என்னுடைய ஸ்ட்ரெங்தா இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கின்றார் என்று கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். வேதம் சொல்லுது, the book of lamentation, the Lord is good to them who wait for him என்று சொல்லி, கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமா இருப்பாராம். யார் அந்த மனுஷன்? படிக்க கேட்க போறோம். We listen to it. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, we wait for God but we don't see God. நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருப்போம், நம்ம பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்போம், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன், I want God to do அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காத்திருக்கிறோம், but we don't see God. My dear brother, my dear sister, if you want something to happen and if you want it to happen quickly, you know what we need to do? One is to wait for God and the other thing is seek God. How do you seek God? எப்படின்னா அந்த கடவுளை தேடுறது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, I want God to speak to me. நான் வீட்டில் இருந்தாலும் கடவுள் என் கூட பேசுவேன், நான் ஒருவேளை வீட்டில இருந்து பைபிள் படிச்சாலும் ஆண்டவர் என் கூட பேசுவேன், வீட்டில இருந்து நான் ஒருவேளை யூடியூபோ ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் கடவுள் பேசுவேன். ஆனாலும் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி, என் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி, என் ஹோமை ப்ரிப்பேர் பண்ணி நான் போய் ஒரு இடத்துல உட்கார்றேன். அந்த இடத்துல போகும்பொழுது with a prayer that இன்னைக்கு I'm going to go and sit there. I want God to speak to me about my problem. I want God to speak to me about my solutions. I want God to show me a way. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி வரும் பொழுது, you know what God does? God will look at you. ஆண்டவர் உங்களை பார்ப்பார். ஒருவேளை என்னை தேடி வருகிற யாரையுமே நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா கூட என்ன செய்யணும், ஏதோ ஒண்ணு, ஒருவேளை வீட்டுல எது இருக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி சும்மா அனுப்புறது? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதையாவது கொடுக்கணும். we may not have been prepared. அவங்க நமக்கு சொல்லாம திடீர்னு வந்துருவாங்க. not that we would give what we want to give. ஆனா வீட்டுல இருக்கிற ஏதோ ஒண்ணு கொடுக்கிறோம்ல, அதே போலதான் when you come to God's house, you know what God will do? என் வீட்டை தேடி வந்தவர்ல ஒரு நாள் நான் விட மாட்டேன், ஒரு நாள் I'm not going to send them empty. I want to do something for them. That's the difference, that's the blessing. When you sit in your house, when we sit in our house and seek God, that has its own merits. அதற்குன்னு ஒரு பாக்கியம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு blessing இருக்கு. பட் நம்முடைய வீட்டை விட்டு நம்ம ஆண்டவருடைய வீட்டுக்கு போய் கடவுளை தேடும் பொழுது, அந்த ஒரு நாள் கடவுளுக்கு என்று கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார். இந்த ஒரு நாள், இந்த வாரத்தினுடைய முதல் நாள், ஒருவேளை 6 நாட்கள் ஆபீஸ்க்கு ஓடுறாங்க, இந்த 7வது நாள் அதே பரபரப்போடு கூட சர்ச்சுக்கு போகணும், நான் சர்ச்சில் போய் உட்காரணும், வந்து தேடி வரும்பொழுது, you know what God does? God blesses us, God fills us with what good that we've been waiting for. வேதம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புத்தகத்துல ஒரு வருஷம் ஒரு போட்டுக்குள்ள நோவா and his family are. அந்த போட்டு தடுமாறுது, தத்தளிக்குது, அந்த போட்டு எங்க போறாங்கன்னே தெரியாது. ஒரு வருஷமா அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்கே தெரியாது, எப்படி அடி போய் நிக்க போகுது, இந்த போட் எங்க போய் லேண்ட் ஆக போகுது. nobody would have been able to know the answer. கடைசியா பைபிள் சொல்லுது, I will show you the timeline. July 17th, 7th month, 17th day அப்படின்னு
சொல்லி பைபிள் சொல்லு. அந்த 7th month 17th டேல கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணி இறங்க ஆரம்பிச்சது. உடனே அவங்க அப்பா சொல்லியிருப்பார், பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நம்ம இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோம், இப்ப தண்ணி இறங்க ஆரம்பிச்சது, சீக்கிரமா லேண்ட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருக்கு. தண்ணி முழுவதுமா வடியில, தண்ணி முழுவதுமா ஒண்ணு இறங்கல. அதற்கப்புறம் பார்த்தா பைபிள் சொல்லுது, on the 1st of October 10th month, first day of 10th month அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ ஜூலை 17th இருந்து அந்த அக்டோபர் 1st வரைக்கும் அத்தனை நாட்கள் ஒரு நாளும் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நாள் இந்த அடைக்குள்ளேயே இருக்கிறோமே, ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறோமே, எப்போ நம்ம எதிர்பார்த்ததை பார்க்க போறோம். அந்த 1 month 1.5 months அப்படின்னு வெரி ஸ்ட்ரெயின்ஃபுல், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த 10வது மாசத்துல போய் அந்த மவுண்ட் அரரட் மேல நின்னாச்சு. நின்னோன்னு இறங்கிட்டாங்களா? இல்லையே. பைபிள் சொல்லுது அதற்கப்புறம் ஒரு பேர்டு அனுப்புறாங்க, அந்த பேர்டு திருப்பி வருது. 2வது ஒரு பேர்டு அனுப்புறாங்க, ஒரு லீஃபோட வருது. 3வது ஒரு பேர்டு அனுப்புறாங்க, அந்த பேர்டு திருப்பி வரவே இல்லை. அப்போ பைபிள் சொல்லுது அக்டோபர் 1st போயிட்டாங்க, ஆனா 12th month on the 27th day அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ போய் சேர்ந்தது, தண்ணி இறங்க ஆரம்பிச்சது, ஏதோ சைன், ஏதோ உங்க வாழ்க்கையில நடக்க போதுன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஒருவேளை ஜூலை 17th இருக்கலாம், ஒருவேளை அந்த 7வது மாதம் 17ஆம் தேதி. நாம என்ன நினைக்கிறோம், 18ஆம் தேதியே நடந்துடணும், 20ஆம் தேதியே நடந்துடணும், 30ஆம் தேதியே நடந்துடணும். நாமே ஒரு டைம் லைன் வைத்துக்கிறோம், நாமே இதுக்குள்ள நடந்தாதான் அது நடக்கும். We always keep a timeline for ourselves. ஆனா பார்த்தா ஜூலை 17th ஒரு இண்டிகேஷன், அக்டோபர் 1st ஒரு இண்டிகேஷன், அதை தாண்டி கடைசியா இன்னைக்கு திரும்ப வெளியில வந்தாங்க. on the 27th of December, on the 12th month 27th day தான் அவங்க அந்த போட்டை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய கால்கள் தரையில படுது. My dear brother, my dear sister, God has a timeline. இந்த 2024ல உங்க டைம்லைன் ஃபெயில் ஆகி நீங்க வந்திருக்கலாம், நீங்க நினைச்ச காரியங்கள் தடுமாற்றத்தோடு வந்திருக்கலாம், நீங்க போட்ட திட்டங்கள் ஒண்ணுமே நடக்காம எல்லாம் ஃபெயில் ஆகி இன்னைக்கு ஒருவேளை உடஞ்சு போய் வந்திருக்கலாம். But I want to tell you, on the last day, ஒருவேளை you could have been standing in the 27th of July, physical literally எடுத்துக்கோங்க, அல்லது 27th of next month, ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நமக்குன்னு சொல்லி ஒரு டைம் லைன் God has prepared for us. All that we need to do is, when we wait, நீங்க எதெல்லாம் ஸ்லஷியா பாக்குறீங்களோ, எதெல்லாம் உங்க பாதையில சேரும் சகதியமா இருக்குது, இது எப்படி நம்ம கிராஸ் பண்ண போறோம், இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம், இது எப்படி மீட் பண்ண போறோம். நீங்க அவசரமா இறங்கிட்டீங்கன்னா, அவசரமா நீங்க இப்ப போவீங்கன்னா, உங்க கால்கள், உங்க ட்ரெஸ், உங்களுடைய பேகேஜஸ் எல்லாம் சேதமாக போகுது. இன்னும் கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் பிரேயர்ஃபுல்லா பேஷண்டா நம்ம வெயிட் பண்ணும் பொழுது, and the earth was dried அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க எதுல போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு பாத்துக்காய் காத்துட்டு இத்தனை மாசங்களா பிரேயர்ஃபுல்லா இருக்கிறீங்களோ, அழகா எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாதபடி the earth was dried on the 27th of last month, on the 12th month அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்போம். அவசரப்பட்ட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும், இன்னும் கொஞ்சம் காரியங்கள் நம்ம டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும். When you prayerfully proceed, when you prayerfully ask God to be with you, all that you're troubled about is surely going to become so very dry that you'll not have to unnecessarily soil your dress. You'll not have to unnecessarily soil your baggages. அழகா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அழகா நேர்த்தியாய் போகும்படி கடவுள் செய்வார். ஆனா அதற்கு முன்பாய் நம்ம 3 காரியத்தை ஞாபகிச்சுப்போம். Let us consider ourselves happy. Let us think ourselves happy. நான் என்னை பாக்கியவானாய் எண்ணுகிறேன் என்று சொல்ல போறோம். இன்னைக்கு மற்றவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு ஃபெயிலியர், நீ தோத்து போயிட்ட, நீ தப்பான முடிவெடுத்துட்ட, நீ ஒருவேளை ராங் கோர்ஸுக்கு போயிட்ட, ராங் ஜாபுக்கு போயிட்ட, 1000 சொல்ல போறோம். ஆனா நாம சொல்ல போறோம், நான் என்னை பாக்கியவான் என்று சொல்லி கருதுகிறேன் என்று சொல்ல போறோம். அப்பொழுது இந்த இடத்த விட்டு போகும் பொழுது சந்தோஷமாய் போங்க. திருப்பி மறுபடியுமா இந்த வாரம் முழுவதுமா ஏதோ ஒரு கவலை வரும், ஏதோ ஒரு பயம் வரும், ஏதோ ஒரு சண்டை வரும், ஏதோ ஒரு குழப்பம் வரும், திடீர்னு சொல்லி ஏதாவது ஒரு சைன் வரும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல டோன்ட் பி ட்ரபிள், ரிஜாய்ஸ். அகெயின் ஐ வில் டெல் யூ, ரிஜாய்ஸ். இதுதான் அந்த தேவ மனுஷன் சொல்ற. அதே போல வேதம் சொல்லுது, மை ஃபிளஷ் and my heart faileth. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போச்சு, செத்தே போச்சுங்க. என்னால் ட்ரஸ்டே பண்ண முடியாது. இனி எனக்கு அது நடக்கும், இனி எனக்கு இது நடக்க போகுது, என்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். ஆனா தேவ மனுஷன் சொல்றாரு, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? I'm going to trust God. இப்போ you have come to a place and point where all you thought will happen has failed you. இப்போ ஒரு காரியத்தை செய்யும், கம்ப்ளீட்டா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும். Let's leave it into God's hand and God will do what he has to do and your landing will be smoother than what you expect. And the final thing is, the Bible says God is good
to them who wait and to them who seek. நீங்க வெயிட் பண்றவங்களா இருக்கிறோம். இன்னொன்னு ஒரு காரியத்தை செய்ய போறோம். நமக்கு முன்பா 3 சண்டேஸ் இருக்கு. ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதீங்க. நமக்கு முன்பா புது வருஷம் இருக்குது. 52 சண்டேஸ், 52 சண்டேல 1 hour நம்ம கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாம நம்ம ஒரு பொருத்தனை செய்வோம். I will seek God, I will wait for him என்று சொல்வோம். நீங்க காத்திருக்கிற காரியம், கடவுளுக்காய் காத்திருப்போம். நாம காத்திருக்கிற காரியத்தை கடவுள் நமக்காய் செய்து முடிக்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம இன்றைக்கு கம்யூனியனுக்குள்ளாய் போக போறோம். Let's close our eyes and pray. ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு காரியத்துல தேவைகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். You could have come here with a troubled mind, disturbed home, with a situation that's not at all promising, that's so slushy. ஏதோ ஒரு காரியத்துல சேரும் சகதியுமாய் என் கால்கள், என் செருப்பு, என்னுடைய உடைமைகள், என்னுடைய பேகேஜஸ் எல்லாம் இன்னைக்கு சேதமாயிரோம்னு சொல்லி நீங்க போற பாதை அவசரமா நீங்க இறங்கிட்டீங்கன்னா அப்ப சேர்ல தான் நம்ம காலை வைத்துருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சுமூகமாய் நடக்குது, எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னா கடவுள் அதை ட்ரை பண்ணிடுவார். அந்த சூழ்நிலையை கடவுள் நமக்கு ட்ரை பண்ணி கொடுப்பார். நீங்க அவசரப்பட்டு ஐயோ 2024 செய்யணும், 2025 ஜான்வரிக்குள்ள நடக்கணும், 2025 பிப்ரவரிக்குள்ள ஏதோ ஒரு டைம் லைனை நமக்கு வரைஞ்சிக்கிட்டு நாம போனோம்னு சொன்னா அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வீணாய் நம்முடைய காரியங்களை சேதப்படுத்திப்போம். இன்னைக்கு சத்தியத்தை கேட்டோம். அன்றைக்கு தேவ மனுஷ சொல்றார், ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஹாப்பி. இன்னைக்கு நீங்க உங்களை பாக்கியவானாய் நினைத்துக் கொள்ளுங்க. You are a blessed person, you are a blessed woman, you are a blessed person, you are a blessed person. ஆண்டவர் நிச்சயமா உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கடவுளுடைய கரத்துக்குள்ள அப்பு கொடுக்க போறோம். My heart and my flesh has failed. என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய மைண்டும் மாண்டு போச்சு, ஆனாலும் கடவுள் என் பங்கா இருக்கின்றார். அதுதான் நம்ம செய்ய போறோம். இந்த அடுத்த 20 நாட்கள் அல்லது அடுத்த 10 நாட்கள் we're going to tell God do something. அன்றைக்கு அந்த டிசம்பர் 27 என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. அப்ப நாமும் கேட்போமே, இந்த டிசம்பர் மாசத்துல நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை கடவுள் செய்யட்டும். God, I want to step on to the promised land. எனக்கு நீ சொன்ன காரியத்துல நான் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். I want to go and inherit what promised me. நம்ம கேட்போம். கேட்கும் பொழுது கடவுள் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு நீடோட வந்திருக்கிறோம். We might look happy on the outside. Nobody is weeping, nobody is crying now. யாரும் அழுதுட்டு இல்லை. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பெருமூச்சுகள் மட்டும்தான் இருக்கு. They are not even able to pray. அவர்களால் சரியா ஜெபம் கூட பண்ண முடியல. காரணம் அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ pressing of unwanted problems in their life. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒரு மனதோடு வேதம் சொல்லுது, those who wait and those who seek. இந்த 2 காரியத்தையும் நாங்க இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். உமக்காய் காத்திருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம், உங்களுடைய வீட்டுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஏதோ ஒன்றை எங்களுக்காய் செய்யுங்க சுவாமி, ஏதோ ஒன்றை செய்யுங்க. இந்த ஒரு வாரம், இந்த ஒரு மாசம்னு சொல்லி ஏதோ டைம் லைனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த காரியங்களை கடவுள் கரம் பிடித்து நடத்துங்க. Let nobody go back home empty and void. மறுபடியுமாய் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க என்று சொன்னாரு. You promised us to be happy and rejoice. Lord, we pray that you fill us with that happiness. We pray for the table that is before us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பா இருக்கிற இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நான் யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோமோ